ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட் வித் சரண். அரிசி மாவு வச்சு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க பார்த்துடலாம். நான் இந்த ரொட்டிக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 3 ரொட்டி தாராளமாக சுடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சோம்பு கீரை கிடைச்சதுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வெள்ளரிக்காய் கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடுங்க. ஒரு சில குழந்தைங்கள்லாம் பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா கட்டாயம் அவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ரொட்டி கூட நிறையா வெஜிடபிள், கீரை வகைகள் எல்லாம் சேர்த்து சுடும் போது அவங்க எடுத்து வைக்காமல் சாப்பிட்டுப்பாங்க. பட்டர் ஷீட்டில் நல்லா பெரிய உருண்டையாக உருட்டிட்டு மெலிசாக தட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ரொட்டி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிட்டிங்கன்னா அதனால கூட ரொட்டி ஹார்டாக இருக்கலாம். தோசை சட்டியில் ரொட்டி போட்ட உடனே பட்டர் ஷீட் எடுத்துடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொறுமையாக எடுங்க. கொஞ்சம் கூட பிய்யாமல் அழகாக வரும். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தூவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைங்க. இந்த அரிசி மாவில் செய்யக்கூடிய ரொட்டி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 சைடுமே சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்தடுத்த ரொட்டியும் சுட்டுக்கலாம். இந்த ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான சட்னி. பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வருங்க. இது கூடவே 4 பல் பூண்டும் சேர்த்து வறுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே பருப்பும் சேர்த்து வதங்குறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட புதினா இலை இருந்துச்சுன்னா அதுவும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு வதங்கினதும் 3 சின்ன சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சூடாறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. நான் இதில் கொஞ்சம் கூட காரமே சேர்க்கலை. நீங்கள் அரைக்கும் போது காரம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மெயினாக இந்த சட்னி எல்லா ரொட்டி கூடவும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.